பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சண்டைகள் ஏன் வருகிறது, சண்டைகளை எப்படி அமர்த்தலாம் என்ற காரியங்களை குறித்து நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக தீத்து 3வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு, அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் சண்டை வருகிறது? வாக்குவாதங்களின் நிமித்தமாக சண்டைகள் வருகிறது. ஆமென். நாம் தேவையில்லாத வாக்குவாதத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. அந்த வாக்குவாதங்கள் எழும்புவதற்கு முன்பதாக அந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து செல்வது அறிவுள்ள காரியமாக இருக்கின்றது. அதுவே ஞானம். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒருவேளை அந்த இடத்துல நீங்கள் இருந்தால் அந்த வாக்குவாதத்தில் நீங்களும் கூட கலந்து கொண்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேசும் பொழுது பாவம் பெருகுகிறது. ஆமென். புத்தியீனம் நாம் வெளிப்படுத்தக்கூடாது, புத்தி மார்க்கத்தின் வழியை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தர்க்கங்கள், கான்ட்ரவர்சி இல்லைனா குவெஸ்டின்ஸ், அநேக முறை நாம் தர்க்கம் செய்கிறோம். ஏதோ ஒரு காரணத்திற்காக மற்ற மனுஷர்களிடத்தில் தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறோம். அநேகர் நினைப்பது தான் பேசுவது தான் சரி, மற்றவர்கள் ராங் என்று நினைப்பது. அது முற்றிலும் தவறு. ஹல்லேலூயா. சூழ்நிலைக்கு ஏற்ப மனுஷர்கள் தங்களுடைய நியாயங்களை வெளிப்படுத்துவார்கள். உங்களுக்கு இந்த பக்கம் இருந்து பார்க்கும் பொழுது நீங்கள் பேசுவது நியாயமாக இருக்கும், எதிர்த்தரப்பினர் பார்க்கும் பொழுது நீங்கள் பேசுவது அவருக்கு தவறாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அவருக்கு எடுத்து புரிய வைக்க வேண்டும் என்றால் தர்க்கம் செய்வது ஒரு ஆயுதமாக இருக்கக்கூடாது. அநேகர் பாருங்க, வம்சங்களை குறித்து பேசுவாங்க. திருசபைக்கு என்னுடைய அப்பா ஃபேன் வாங்கி கொடுத்தாரு, பெஞ்சுங்கெல்லாம் வாங்கி கொடுத்தாரு, சேர் வாங்கி கொடுத்தார் என்று தங்களுடைய வம்ச புகழ்களை பேசும் பொழுது எதிரில் பேசுகிறவர்களுக்கு அது ஒரு விதமான கலக்கத்தை ஏற்படுத்தும். ஹல்லேலூயா. இப்படி நீங்கள் ஒன்று பேச அவர்கள் ஒன்று பேச தர்க்கங்கள் உருவாகுது. இந்த தர்க்கங்கள் சண்டைக்கு ஏதுவான காரியத்திற்கு நம்மை கொண்டு செல்வது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. தயவு செய்து தேவனுடைய வார்த்தையை வீணில வழங்காதீங்க. இன்றைக்கு அநேகம் பேர் தங்களுடைய காரியங்களை, வேதத்தில் உள்ள காரியங்களை அநேகருக்கு புரிய வைக்க வேண்டும் என்று தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத தர்க்கங்கள், நியாயப்பிரமாணங்களை எடுத்து புறஜாதியர் மத்தியில் அதன் தெளிவு உணராமல் அநேக காரியத்தை பேசி அது எள்ளி நகையாடுகிற வகைக்கு மற்றவர்கள் சிரிக்கிற அளவுக்கு ஆளாகி விடுகிறாங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தையில் ஜீவன் உள்ளது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்தும் உங்களுடைய வம்ச வரலாறுகளை குறித்தும் உங்களுடைய புத்தியினத்தின் நிமித்தமாக, உங்களுடைய வாயின் வார்த்தைகள் நிமித்தமாக தர்க்கங்கள் எழும்புகிறது. அதை நீ அமர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே இவை எல்லாவற்றையும் நீ விட்டு விலகு என்று ஆண்டவர் காலவேளையில் பேசுகிறார். அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, அது அப்பிரயோஜனம். அதனால பலனொன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே அது வீணா இருக்கிறது. வீணான தர்க்கங்களை விட்டு நீங்கள் விலகுங்க, வீணான வாக்குவாதங்களை விட்டு நீங்கள் விலகுங்க. ஒரு காரியத்தை சொல்லி நான் இதை நிறைவு செய்கிறேன். ஆபிரகாமையும் லோத்தையும் குறித்து பார்க்கும் பொழுது ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பாளர்களுக்கும் லோத்தின் மந்தை மேய்ப்பவர்களுக்கும் அவளுக்குள்ள ஒரு வாக்குவாதம், ஒரு பிரிவினை, ஒரு சண்டை வந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வாக்குவாதம் பாருங்க, அவர்கள் 2 குடும்பத்தையும் 2ஆக பிளந்து விட்டது. தான் ஒரு வழியை பார்த்து செல்லுகிறார், லோத் இந்த பக்கம் ஒரு வழியை பார்த்து செல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நீங்கள் முழுவதுமாக ஆதியாகம புஸ்தகம் 13 மற்றும் 14வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பெரிய செல்வ செழிப்புள்ள சீமானா இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த லோத்து யார் என்று பார்க்கும் பொழுது ஆபிரகாமின் சகோதரனின் குமாரன் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு நல்ல ஐஸ்வர்யம் இருந்தது. அவன் சீமானா இருந்தான். அவனிடத்தில் மிருக ஜீவன்கள் இருந்தது.
அவன் ஒரு கூடாரத்தை போட்டு தன்னுடைய குடும்பத்தாரோடு கூட தன்னுடைய மனைவியோடு கூட அவன் வாழ்ந்து வந்தான். ஹல்லேலூயா. இந்த பக்கம் லோத்தும் ஆபிரகாமோடு கூட இருந்தான். அவன் தனி கூடாரம் அமைத்து அவனிடத்திலேயும் ஆடு மாடுகள் என்று ஆஸ்திகள் இருக்கிறதை நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. இந்த ஆஸ்தி நிமித்தமாகவே ஒரு பொறாமை, ஒரு சண்டை, ஒரு பிரிவினை. ஹல்லேலூயா. இவருக்கும் செல்வம் இருக்குது, அவருக்கும் செல்வம் இருக்குது. அதை எப்படி உபயோகப்படுத்துகிறாங்க? ஆமாம், அதுதான் முக்கியம். எது இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த காரியங்களை எப்படி உபயோகப்படுத்துறீங்க, அதை ஞானமாய் நீங்கள் கொண்டு செல்றீங்களா? இந்த இடத்துல பாருங்க, அவங்களுடைய மிகுதியான ஆஸ்தியை இந்த பூமி தாங்கக்கூடாதா இருந்ததாம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மிகுதியான ஆஸ்தி உள்ளவர்களாக இருந்தாங்க, பூமி அதை தாங்கக்கூடாததாய் இருந்தது. அவர்களுக்குள்ள ஒருமனப்பாடு இல்லை. ஹல்லேலூயா. அவர்களுக்குள்ள ஒருமனப்பாடு இல்லை. இந்த லோத்துக்குள்ள ஒரு எண்ணம் அவருடைய முற்காலத்திலிருந்தே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அது சீக்கிரத்திலே வெளிப்படும். ரொம்ப நாள் ஒருத்தர் மேலே உள்ள கசப்பை உள்ளத்தில் அடக்கி வைக்க முடியாது. ஹல்லேலூயா. அது சீக்கிரத்தில் வெளிப்படும். இந்த காரியங்களை லோத்தின் இடத்துல, ஆபிரகாம் இடத்துல போய் சொல்கிறாங்க தன்னுடைய மேய்ப்பர்கள். இதை சொன்னவொன்னு ஆபிரகாம் சொல்கிறாரு, உனக்கும் எனக்கும் சண்டை வேண்டாம்பா, நீ ஒரு வழியாக போ, நான் வேறு வழியாக செல்லுகிறேன். ஹல்லேலூயா. நாம் பிரிந்து செல்லலாம், நமக்குள்ள சண்டைகள் வேண்டாம், நம்ம எல்லாம் சகோதரங்க. நாமும் பட்ட சண்டைகள் வரும்பொழுது சில நேரத்தில் ஆண்டவர் சில பேரை நம்ம இடத்துலேருந்து பிரித்து கொண்டு செல்லுவார். ஹல்லேலூயா. அது உனக்கு நன்மையை பயக்கும், நீங்கள் அதை குறித்து கலங்க வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. இப்படி அவர்கள் பிரிந்து சென்று இவர்கள் இருவரும் வெவ்வேறான இடத்துக்கு செல்றாங்க. ஆபிரகாம் அவர் கானான் தேசத்தில் ஒரு கூடாரத்தை அமைத்து அங்கு அவர் வாழ்ந்து வருகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த லோத் என்ன செய்கிறார் பாருங்க, நல்லா பார்த்து கொள்ளுங்க. அவர் சோதோமில் கூடாரத்தை அமைத்து அங்கு வாசம் செய்கிறார். ஆண்டவர் பேசுறது சோதோமை அழிக்க போறேன்ட்டு. ஹல்லேலூயா. அவர்களுடைய கிரியைகளை ஆண்டவர் உற்று நோக்கி பார்க்கிறார். ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பூமியின் தூளை போல நீ உன்னுடைய சந்ததி பெருகும் என்று சொன்னார். ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த ஒரு தேவ பிள்ளையாக இருந்ததுனால அதனால ஆபிரகாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்தார். கோபம் வரும்போது அதிகமான வார்த்தைகளை நீங்க பேச வேண்டாம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய மேய்ப்பர்களுக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம் பாண்டு பிரிந்து சென்றவர்களுக்கு இந்த பக்கம் ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதம் வருது, நன்மை வருது. இந்த பக்கம் பார்க்கும் பொழுது சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்ட அந்த லோத்துக்கு அநேக இழப்புகள் வருகிறது. இங்க பாருங்க, பிரிந்து செல்வது நல்லது சில நேரத்தில். ஆமென். ஆண்டவர் சில பேரை பிரித்து கொண்டு பாருன்னு ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. அதை குறித்து நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கலங்க வேண்டாம். ஆமென். ஆமென். அந்த சோதம் அழிய போகிறது. ஆண்டவர் இந்த லோத்தையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றுறார். எதற்காகனா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமின் நிமித்தமாக லோத்து பிழைத்தான். லோத்துக்குள்ள ஒரு கடினமான இருதயம் இருக்கலாம். லாட், அவன் இங்கிலீஷில் லாட்ன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் லாட்ன்னு சொல்லுவாங்க. அநேகத்தை அவன் இழந்தவன். எதனால? அவனுக்குள்ள காணப்பட்ட ஒருமனப்பாடு இல்லை, ஒருமனப்பாட்டின் சிந்தை இல்லை. பிரிந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தான். தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய ஆஸ்தியை இன்னும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். ஒரு குடும்பத்தில் இணைந்து வாழ அவனால் முடியவில்லை. அவன் சகலத்தையும் இழந்து போனான். ஆகவே சில பேர் பிரிந்து செல்வாங்க. அவங்க இடத்துல வாக்குவாதம் செய்யாதீங்க. ஆமேன். நீங்கள் அதிகமான வார்த்தைகள் பேசுவதனால, வாக்குவாதத்தினால சண்டைகள் எழும்புகிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் கானான் தேசத்தை அந்த இடத்துல கூடாரம் போட்டு அவன் சுதந்திரித்ததை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல சோதமுக்கு நேராக சென்றவன் அவனுடைய அந்த சோதம் தேசம் கவிழ்க்கப்பட்ட போது ஆண்டவருடைய குடும்பத்தை ஆபிரகாமின் நிமித்தம் காப்பாற்றினதை பாருங்க. பேசுகிற வார்த்தைகளை ஜீவன் உண்டு. ஆகவே நீங்கள் எச்சரிக்கையோட வார்த்தைகளை பேசுங்க. தேவையில்லாத தர்க்கங்களுக்கு, தேவையில்லாத சண்டைகளுக்கு, பிரிவினைகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். ஒருவேளை உங்கள் இடத்துல சில பேர் பிரிந்து போகிறாங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுவே நல்லது என்று நீங்கள் நினைங்க. ஹல்லேலூயா. அப்படி நினைக்கும் பொழுது, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது, தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு நாம் விலகும் பொழுது, அது அப்பிரயோஜனம், அது வீண் நினைக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்த சித்தமுள்ள தேவனாக இருக்கின்றார். நம்ம அவரை ஜெபிக்கலாம். எனக்கு அதிகமாக நேசி நல்லது காப்பனே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கூட உங்களுடைய வார்த்தையை கேட்டோம். தேவையில்லாத வார்த்தைகள், தர்க்கங்கள், பிரிவினைகள், சண்டைகள், கோபங்கள், வைராகியங்கள், அப்பா வாக்குவாதங்கள்,
காரியங்கள் எங்கள் உள்ளத்திலேருந்து நீங்கள் பரிபூர்ணமாக அங்கே எடுத்து போடுங்க. ஒரு சமாதானத்தின் ஆவியான எங்கள் உள்ளத்தில் வரும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை எங்களிடத்திலிருந்து அப்பா மற்றவர்கள் பிரிந்து சென்றால் அப்பா அது நலம் என்று நாங்கள் நம்புகிற பிள்ளைகளுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று விசுவாசிக்கிறோம். கருத்தில் ஒப்படைக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.